நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நீட் கெமிஸ்ட்ரி லெசன் பார்க்க போறோம். அப்ப நீட் கெமிஸ்ட்ரியில ஃபர்ஸ்ட் நம்ம கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது ஜெனரலா த்ரீ டைப்பா நம்ம கிளாசிஃபிகேஷன் பண்ணி வச்சிருப்போம். இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, பிசிக்கல் கெமிஸ்ட்ரி அண்ட் தேர்ட் ஒன் இஸ் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் இஸ் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. நம்ம ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஆன்சர் வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணுவோம். பட் ஆனா அதுல வர ஆன்சர் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா வேற ஆன்சரா இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம கேர்ஃபுல்லா வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் 15 கொஸ்டின்ஸ் வந்தது அப்படின்னா அதுல 14 கொஸ்டின் பக்கமா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி நம்ம அட்டன் பண்ண முடியும். ஸோ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை பார்க்கறதுக்கு முன்னாடி ஜென்ரலா நம்ம டாபிக் உள்ள போகிறதுக்கு முன்னாடி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில எதெல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம லைன் பை லைன் பார்த்துக்கிட்டு வரணும் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். அப்ப ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஐயூபாக் நாமன்கிளேச்சர் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். ஐயூபாக் நாமன்கிளேச்சர். அதுக்கடுத்து செகண்ட் டாபிக் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஐசோமெரிசம். ஐசோமெரிசம்ல வேரியஸ் டாபிக் இருக்கு. அதாவது ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம், ஸ்டீரியோ ஐசோமெரிசம் அப்படின்னு நம்ம அதுக்குள்ள பார்க்க போறோம். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா ரியாக்ஷன் மெக்கானிசம் அப்படிங்கிற டாபிக். அந்த ரியாக்ஷன் மெக்கானிசம்னா என்ன அப்படின்னு நம்ம ஆல்ரெடி போர்ட்லயும் படிச்சுட்டு வந்திருப்போம். அதாவது SN1, SN2, E1, E2, எலிமினேஷன் ரியாக்ஷன், சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். சோ இத பத்தி பார்க்க போறதா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ரியாக்ஷன் மெக்கானிசம்ங்கற டாபிக். சோ இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக். அடுத்த செகண்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன். ஆக்சிடேஷன் ரிடக்ஷன்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிடேஷன்னா என்ன, ரிடக்ஷன் என்ன அப்படிங்கிறது இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில படிக்கிறதுக்கும் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இருக்கிறதுக்கும் வேரியேஷன் நம்மளுக்கு ஆயிட்டு இருக்கும். சோ ஜெனரலான விஷயம் தான். அதாவது ஒரு கேட்டலிஸ்ட் நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். அப்போ ஒன் கேட்டலிஸ்ட் வந்து ஆக்சிடேஷன் பண்ணுது அப்படின்னா அனதர் கேட்டலிஸ்ட் என்னன்னா ஒரு ரிடக்ஷன் பண்ணலாம். சோ கேட்டலிஸ்ட்க்குமே டிஃபரெண்ட் டைப் ஆஃப் கேட்டலிஸ்ட். மோஸ்ட் ஆக்டிவ் கேட்டலிஸ்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கோ. ஸ்ட்ராங் கேட்டலிஸ்ட் அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். அப்ப ஸ்ட்ராங் கேட்டலிஸ்டா இருந்தா என்ன பண்ணுவோம், ஒரு ஃபங்க்ஷன் குரூப்பை ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் கொண்டு போய் நிப்பாட்டிடும். அதுவே செகண்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படின்னு நம்ம படிப்போம். சோ மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னா ஒரு காம்பவுண்ட ஒரு ஃபங்க்ஷன் குரூப்பை ஒன் ஸ்டேஜ்ல இருந்த ஒரே ஸ்டேஜ் மட்டும் தான் கொண்டு போயிருக்கும். அந்த ஸ்டேஜ்க்கு என்ன இருக்காதுன்னா கொண்டு போயிருக்காது. சோ அந்த விஷயம் நம்மளுக்கு முதல்ல தெரிஞ்சுக்கணும். சோ இம்பார்ட்டன்ட் டாபிக். அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி. இப்போ ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரிங்கிறது தான் நம்மளுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எப்படி அப்படின்னா நாம ஒரு ஆன்சர் ப்ரெடிக்ஷன் பண்ணோம்னா இன்னொரு ஆன்சர் வரும். சோ அப்ப ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா எப்படி क्वेश्चन வந்தாலும் சரி நம்மளால அட்டெண்ட் பண்ண முடியும். சோ ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி தான் ஃபைனலா நம்மளுக்கு இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஐயூபாக் நாமன்கிளேச்சர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த நெக்ஸ்ட் டாபிக் நாம் பார்த்தோம் ஐயூபாக் நாமன்கிளேச்சர் பத்தி பார்க்கணும்னு சொல்லியிருந்தோம். சோ அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸா நம்ம என்னன்னு பார்த்துட்டு வந்தரலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா the property, chemical property or general properties of organic compounds பத்தி நம்ம பார்த்துட்டு வரலாம். The difference between the organic and inorganic compounds. The first one, the property of organic compound. First point, more number than inorganic compound. Yeah, அப்படினா this is the due to the formation of catenation property. நம்ம உள்ள previously நம்ம உள்ள explain பண்ணுவோம். catenation property அப்படினா என்ன அப்படினா chain continue ஆயிட்டே போயிட்டு இருக்குது. So carbon carbon, methane ethane propane butane pentane, number of the carbon content are increases with carbon content increases. The second property, generally insoluble in water. Most of the organic compound generally insoluble in water. Suppose the presence of intermolecular hydrogen bonding or intermolecular hydrogen bonding present in the organic compound, the compound soluble in water. But mostly inorganic compounds are insoluble in water. The third point, generally lower melting point and boiling point. Generally lower melting point and the boiling point. The fourth point, react more slowly than require high temperature for the reaction. Most of the organic compounds reaction is very slow reaction. So the first number property pathom. So property of organic compound. The next one is classification of organic compounds. Organic compounds நம்ம ஜெனரலா கிளாசிஃபிகேஷன் பண்ணிட்டு போறதுல four major classified two type of classification. The first one is open chain, the second one is closed chain or aliphatic compound, the second one alicyclic or ring compounds அப்படினு எடுத்துக்கலாம். So open chain again divided to two types, the straight chain and the branched chain. Straight chain, for example நம்ம straight chain இப்படி நம்ம assume பண்ணிக்கலாம். The second one is branched chain. even நம்ம assume பண்ணிக்கலாம். So branched chain type. The next one, closed chain alicyclic ring compound divided to two types. The first one homocyclic, second one is heterocyclic. Homocyclic consists of only carbon and hydrogen. Heterocyclic consists of carbon, hydrogen other than oxygen, nitrogen or sulfur compounds.
The next one, homocyclic compound and divided to two types, alicyclic. The second one, aromatic compound. Aromatic already rules நம்ம உள்ள படிப்போம். So aromatic, aliphatic, aromatic, non-aromatic and anti-aromatic அப்படி நம்ம உள்ள படிப்போம். So first general விஷயம் தெரிஞ்சுக்கங்க, alicyclic. The second one is aromatic compound. The aromatic compound can be classified into two types. The first one, benzenoid. Benzene ring consists. The second one, non-benzenoid string. So இதுதான் நம்ம general classification of organic compounds. Okay, next நம்ம என்ன பார்க்கலாம் அப்படினா IUPAC nomenclature rules பார்க்கலாம். Okay, next one பாத்தீங்க அப்படினா டாபிக்ல நம்ம போயிரலாம். IUPAC nomenclatureல first நமக்கு என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படினா the rules for the naming the organic compounds. The first one ஜெனரலான விஷயம் தான் நம்ம இதுல அப்ளை பண்றோம். Saturated hydrocarbon. What is the meaning of hydrocarbon? Only consist of carbon and hydrogen. So it's called hydrocarbon அப்படிங்கறத நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம். For example வந்து பாத்தீங்க அப்படினா CH4. நம்ம previous படிப்போம் CH4. It is one of the hydrocarbon example. CH4 methane. So carbon and hydrogen consist. Carbon and hydrogen இது மட்டும் தான் நமக்கு இருக்கு ஜெனரலா. So அப்ப क्वेश्चन வரும். Why carbon mostly combine with hydrogen அப்படிங்கற ஒரு क्वेश्चन நமக்கு வரும். So என்ன ரீசன் அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம previous-ல inorganic chemistry-ல நம்ம படிச்சிருப்போம். அதாவது என்னன்னு பாத்தீங்க அப்படினா the electronegativity-ங்கற terms படிச்சிருப்போம். The electronegativity terms bond of pair of electron attract towards itself is called electronegativity அப்படிங்கற terms நம்ம அப்ளை பண்ணிருப்போம். So the electronegativity of carbon is 2.5 and the hydrogen is 2.1, almost equal. The mostly carbon form a covalent compounds sharing between the two atoms. So carbon most யார் கூட கம்பைன் ஆகிக்குது அப்படினு பாத்தீங்கன்னா அப்படினா ஹைட்ரஜன் கூட கம்பைன் ஆகிக்குது. ஏன் அப்படினா the carbon and the hydrogen has similar, almost similar electronegativity. So that is due to the reason forming the various most compounds, hydrocarbons. The rules for the naming the IUPAC for the unsaturated hydrocarbons. The first one, longest possible chain is selection. So these are first rules. The second one, in case of two equal chain having the same length, there's one with the larger number side chain or alkyl group is selected. The third rules, numbering of carbon atom in the parent chain start from that end where the substituent acquire the lowest position number or location. So இது third rules நம்ம உள்ள examples நம்ம அப்ளை பண்ணும்போது அது ஒவ்வொன்றுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். The next one பாத்தீங்கன்னா lowest sum rule. If two or more substitution in the chain, we take the addition, so lowest sum rule. The fifth point, more than one substitution prefer ஆயிருக்குது அப்படின்னா நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா alphabetical is preference order. So இது general 5 rules for naming IUPAC nomenclatures. So generally IUPAC nomenclature இருக்கும்போது ஒரு compounds என்ன இருக்கும் அப்படின்னா 3 terms மேஜரா மோஸ்டா இருக்க பாசிபிலிட்டி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா root words, previous வந்து பாத்தீங்கன்னா prefix, next one பாத்தீங்க அப்படின்னா suffix. அப்ப prefix, root word and suffix இந்த த்ரீயும் ஆட் ஆயிருக்கதா நம்ம என்னன்னா IUPAC nomenclature வரலாம். some name வந்து root word plus suffix வரலாம், some names prefix plus root words வரலாம், some names த்ரீயும் ஆட் ஆகி நமக்கு வரலாம். The second one, prefix can divided to two types. The first one primary prefix, second one is secondary prefix. The second one, suffix also divided to two types, primary suffix, second one is secondary suffix அப்படி நம்ம கிளாசிஃபிகேஷன் பண்ணலாம். சோ ஒவ்வொரு இப்போ நம்ம ரூல்ஸ் நம்ம பார்த்துட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கான கிளியாரிட்டி நமக்கு ஃபுல்லா கிடைச்சிடும். ஓகே, நம்ம எக்ஸாம்பிள்ஸ் அடுத்து நெக்ஸ்டா பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா அதில் IUPAC nomenclature-க்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஜெனரலாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் அண்ட் ரூட்ஸ் நேம் எப்படி ஸ்டார்ட் ஆகணும். இஃப் த 1 carbon consist மீத், இஃப் 2 carbon ஈத், 3 carbon prop, 4 carbon bute, 5 carbon pent, 6 carbon hex, 7 carbon hept, 8 carbon act, 9 carbon nan, 10 carbon tech. இதான் நமக்கு ஜெனரலான விஷயம் நமக்கு தெரியும். ரூட் வேர்ட் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் ப்ரீவியஸ்ல. நம்ம IUPAC nomenclature ஜெனரலா என்ன விஷயம் இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் இருக்க வேண்டியது ரூட் வேர்ட் நம்மளுக்கு இருக்கணும், ப்ரிஃபிக்ஸ் அண்ட் செகண்ட் ஒன் என்ன இந்த சைடு என்னன்னு பாத்தீங்கன்னா சஃபிக்ஸ் இருக்கணும் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இந்த விஷயத்துல ரூட் வேர்ட்ஸ்ல மெயினா நம்மளுக்கு கான்செப்ட். அப்ப ரூட் வேர்ட்ஸ் வந்து எதை வச்சு டிட்டர்மைன் பண்றோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் கார்பன்ஸ்.
அப்ப சோ இந்த டாபிக் ஃபர்ஸ்ட் நம்ம ஜெனரலா தெரிஞ்சு வச்சுக்கணும். மீத், ஈத், ப்ரோப், பியூட், பென்ட், ஹெக்ஸ், ஹெப்ட், ஆக்ட், நான், டெக் அப்படிங்கிற வேர்ட்ஸ் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் அதுக்கு அடுத்ததா டாபிக்ல ஃபர்ஸ்ட் ஜெனரலான என்ன விஷயம் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அல்கேன் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அப்ப அல்கேன் அப்படிங்கிறது நமக்கு ஜெனரலான விஷயம். அல்கேன் நம்ம ஜெனரலா என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஃபார்மேஷன் அது எப்படி அப்படிங்கிறது ப்ரீவியஸ்ல நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கார்பன் அவுட்டர் மோஸ்ட், இந்த கார்பன் அவுட்டர் மோஸ்ட் கன்சிஸ்ட் ஆஃப் 4 எலக்ட்ரான். நம்ம ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் ஆக்டேட் ரூல் அப்ளை பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் இஸ் 4. so obtain stable concentration 2 possibility for a lose 4 electron or gain 4 electron. so இந்த பாசிபிலிட்டி நமக்கு கார்பன் இருக்கு. பட் கார்பன் ஒன்லி ஷேரிங் த ஆட்டம்ஸ் டு அதர் ஆட்டம்ஸ். கார்பன் என்ன மட்டும் தான் பண்ணிக்கும் அப்படின்னா ஷேரிங் மட்டும் தான் பண்ணிக்கும். ஏன் ஒய் அப்படிங்கிறதுனா it is due to the absence of d orbital. second one is small size. if the last 4 electron, if lost electron the size is very reduced. if gain 4 electron no energy to gain electron. so இந்த ரெண்டு பாசிபிலிட்டி இல்லாதனால அது என்னவாக ஆரம்பிச்சிரும் அப்படின்னா அவுட்டர் மோஸ்ட் இருக்கிற 4 எலக்ட்ரானை என்ன பண்ணிக்கும் அப்படின்னா ஷேரிங் பண்ணி டு ஃபார்ம் ஏ டு மேக் ஏ கோவலன்ட் பாண்ட். மோஸ்டா கம்பைன் ஆகும்னு ஆல்ரெடி சொல்லி வச்சிருந்தோம். ஹைட்ரஜன் கூட தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா கம்பைன் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஹைட்ரஜன் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஹைட்ரஜன் வந்து 1s1 outer most electron 1. அப்போ ஒரு எலக்ட்ரான் ஷேரிங் 1 bond ஆல்சோ இப்படி ஃபார்மேஷன் ஆகும்போது நம்மளுக்கு என்னது CH4. இப்போ இது அவுட்டர் மோஸ்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கன்சிஸ்ட் ஆஃப் 8 எலக்ட்ரான் டு அட்டைன் ஆக்டேட் ரூல். சோ கார்பன் வந்து இந்த இடத்துல என்ன அப்படின்னா ஸ்டேபிள் ஆயிருச்சு. சோ இப்போ நம்மளுக்கு என்ன ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கார்பன் ஆல்வேஸ் கன்சிஸ்ட் சரௌண்டட் 4 பாண்ட். எப்பயுமே என்ன இருக்கும் அப்படின்னா சரௌண்டட் 4 பாண்ட் தான் மேக்ஸிமம் அது இருக்கும். சோ இப்போ இதுதான் நம்ம ஷார்ட்டா அப்படி எழுதும்போது எப்படி எழுதிக்கிறோம் அப்படின்னா CH4 அப்படின்னு நம்ம எழுதுறோம். இது என்ன ஷார்ட்டா மாலிகுலர் ஃபார்முலா எழுதுனாலும் இது CH4 தான். சோ இப்போ நம்மளுக்கு என்ன ப்ராப்ளமும் இல்ல. சோ நேமிங் ஐயூபாக் நாமன்கிளேச்சர் எப்படி நம்ம கொடுக்கிறது அல்கேன் அப்படின்னு ஃபைண்ட் ஆஃப் எடுத்துக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அல்கேன் ஃபர்ஸ்ட் ரூட் வேர்ட் பாத்தீங்க அப்படின்னா 1 கார்பன் மீத் அப்படின்னு நம்ம அஸ்யூம் பண்ணியிருக்கோம். அப்போ 1 கார்பன் மீத். the general name why it is called alkane, surrounded only single bond இருக்கு அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா alkane அப்படின்னு சொல்லலாம். any one of the double bond present ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம் அப்படின்னா அது alkene. நெக்ஸ்ட் அதை நம்ம பார்ப்போம் alkene. செகண்ட் ஒன் ட்ரிபிள் பாண்ட் பிரசன்ட் ஆயிருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தோம் அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா alkyne அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். சோ ஜெனரலா alkane ஃபைனலா இருக்க அந்த A என்கிற வேர்டை நம்ம என்னவா அஸ்யூம் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஐயூபாக் சஃபிக்ஸா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அஸ்யூம் பண்ணிக்கலாம். சோ அப்ப அப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா மீத் பிளஸ் ANE அப்ப மீத்தேன். சப்போஸ் 2 கார்பன் பிரசன்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஒரு CH4 another CH4 கப்ளிங் கனெக்ஷன் ஆகும்போது 2H வந்து ரிலீஸ் ஆகி வெளியே போன பிற்பாடு அப்படியே கம்பைன் ஆகுதா நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். சோ இது வந்து அந்த டாட் மென்ஷன் கார்பன் எலக்ட்ரான்ஸ் மல்டிபிகேஷன் சிம்பிள் மென்ஷன் ஹைட்ரஜன் எலக்ட்ரானை மென்ஷன் பண்ணிருக்கு. நம்மளுக்கு இப்படிதான் ஃபார்மேஷன் ஆயிருக்கு. இதை ஷார்ட்டா நம்ம எழுதும்போது எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா CH3 பாண்ட் CH3 எழுதலாம். சப்போஸ் நம்ம நியரஸ்டா எழுதும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பாண்டை மென்ஷன் பண்ணணுங்கிறது தேவையில்லை. So CH3. So short molecular formula total 2 carbon C2 total hydrogen 6 C2H6. It is a molecular formula. So 2 carbon present. The root word is eth. So final suffix word is ANE. So generally ethane. The second one, third one CH3 CH2 short formula molecular formula total 3 carbon hydrogen பாத்தீங்கன்னா H8 C3H8. so root word starting name is prop. the suffix word is ANE propane. suppose 4 carbon CH3 CH2 number of carbon is C4H10 அப்ப root word is but, suffix word is ANE. so generally butane. why we need the N mention the linear chain. so இதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா possibility branch possibility also possible in butane. so this butane is a chain structure. so we need the N when N means linear N butane. so இத நமக்கு ஃபர்ஸ்ட் ஜெனரலான விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கு. அப்ப alkane general formula is a CnH2n. இது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது? for example Cn, N is a number of
number of carbon, we substitute the n value, for example CH4 C 1 carbon hydrogen 2 into 1 plus 2 is equal to CH4. Apply this example. C2H 2 into 2 plus 2 is equal to C2H6. So general formula is CnH2n plus 2. So இதுதான் நம்ம ஜெனரலா alkane வர கான்செப்ட். The next நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்க அப்படினா Skledan form எப்படி ரைட் பண்றது, next one branched alkane கான்செப்ட் எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகே, next one பாத்தீங்க அப்படினா அல்கேன்ல பிரான்ச்டு ஸ்ட்ரக்சர் வந்துருச்சு அப்படின்னா எப்படி நேமிங் கொடுக்கறது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். அது முன்னாடி ப்ரீவியஸா என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அல்கைல் அப்படிங்கிற வேர்டுக்கான மீனிங் அப்படிங்கறத நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அல்கைல் 1 ஹைட்ரஜன் லெஸ் கம்பேர்ட் டு த அல்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா CH4 அப்படிங்கறத அஸ்யூம் பண்ணிக்கலாம். அப்ப CH4 is a alkane, CH4 is a alkane, but if lose one hydrogen to make CH3, so CH3 is called alkyl, generally is called alkyl. So எப்படி நம்ம நேமிங் கொடுக்கிறது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். For example, one carbon is a meth, it lose one hydrogen is called methyl. 2 carbon starting name is eth, if lose one hydrogen is called ethyl. 3 carbon is generally is called pro, it lose one hydrogen is called propyl. So there are 2 possibility in propyl, because first carbon lose hydrogen is first one propyl. Suppose the second carbon lose one hydrogen is second propyl, so 2 propyl. The third, next one CH3 CH2 CH3 is here consist of 4 carbon. If 4 carbon lose one hydrogen is generally is called butyl. To find the position of the losing carbon hydrogen, so number system, forward direction as well as backward direction number 1 2 3 4. The next one 1 2 3 4. The position of forward direction is second carbon, the position of backward position is third carbon. Which one is least position is a second, so put then 2-butyl, so it is called 2-butyl. The next example CH3 CH2 4 carbon generally butyl. Position of the carbon lose hydrogen 1 2 3 4, 1 2 3 4. The least position is 1, so it is called 1-butyl. The 3 questions நீங்க work out பண்ணி பார்க்கலாம். Okay, next one பாத்தீங்க அப்படின்னா naming for the branched alkane compound. branched alkane compounds க்கு எப்படி நேமிங் கொடுக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். Okay, first one for example நம்ம எடுத்துக்கிறோம் அப்படினு பாத்தீங்க அப்படினு வெச்சுக்கங்க. CH3 CH3 carbon consist always surrounded 4 bond இருக்கா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கணும். அப்ப பாத்தீங்க அப்படினா this carbon 1 2 3 4, this carbon 1 3 4 3 1 4 3 1 4, அப்ப 4 bonds always present ஆயிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் தான் IUPAC nomenclature rules நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்க அப்படினா அப்ளை பண்ண போறோம். அப்ப அப்ளை பண்றது எப்படி அப்படிங்கற விஷயத்துல first one, the first rules to find the longest carbon chain first நம்ம find out பண்ணனும் without
டிஸ்டர்பன்ஸ் எப்படி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. லாங்கஸ்ட்னா நம்ம எப்படி கொடுக்கலாம் 1 2 3 4 இப்படி கொடுத்துட கூடாது. ஃபர்ஸ்ட் கை எடுக்காம நம்ம என்ன பண்ணணும், கண்டினியூவா நம்ம என்ன பண்ணணும், கண்டினியூஸ் நம்பரிங் சிஸ்டத்துல கொடுக்கணும். சோ 1 2 3 சப்போஸ் 1 2 3 சப்போஸ் 1 2 3 1 2 3 so always longest carbon chain is 3. அப்ப longest carbon chain நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படினா எதை வேணாலும் அஸ்யூம் பண்ணிக்கலாம். சோ நம்ம இத நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படினா அஸ்யூம் பண்ணிக்கலாம். it is a longest carbon chain. okay, next one, any branched present இருக்கா அப்படிங்கறத பாப்போம். find the any branched. so position பாத்தீங்க அப்படினா it is a branched. so forward direction 1 2 3, backward direction 1 2 3. the least number இந்த ரெண்டுலயுமே பாத்தீங்க அப்படினா 2 தான் நமக்கு வருது. so least number எதுமே நமக்கு வராது. 2 2 னால any one of the two நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். any one of the order நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படினா அஸ்யூம் பண்ணிக்கலாம். so first one, the second position. so second position. okay, next one வந்து பாத்தீங்க அப்படினா one carbon is present but it consists one hydrogen is loosed. so it is called alkyl group. it is called alkyl group. so if one carbon is present is methyl. methyl. so second position is methyl position 2 methyl. so இப்ப இந்த நேமிங் நாம கொடுத்துட்டோம் 2 methyl. okay, total number of carbon 1 2 3. இது நம்ம என்ன பண்ண கூடாது அப்படினா கன்சிடர் பண்ண கூடாது. அப்ப 1 2 3 அப்ப 3 carbon present. அப்ப 3 carbon present in IUPAC nomenclature. the starting name is prop. starting name is prop. all are single bond present. so it is a alkane. finally add a propane. so 2 methyl propane. for another example, this example, for first one, find the longest carbon chain. as usual 1 2 3 4 5 1 2 3 4 5. the next one 1 2 3 4 5 1 2 3. so 3 is the smallest number. the longest carbon chain is possibility is only 5. so 1 2 3 4 5 it is a longest carbon chain. the next one, to find the branch, any branch. so branch பாத்தீங்க அப்படினா CH3 it is a branched present. so first one 1 2 3 4 5. so find the least position 1 2 3 4 5. reverse order 1 2 3 4 5. the least position is the 2 and 4. the least number is 2. so number is 2. so the naming is 2 methyl 2 methyl 2 methyl. total number of carbon 5 carbon 2 carbon 5 carbon. starting names pentane. all are single bond present. so add a ANE. but 2 methyl pentane. okay, next topic ல வந்து பாத்தீங்க அப்படினா இதோட எக்ஸாம்பிள்ஸ் வேரியஸ் எக்ஸாம்பிள்ஸும் பிளஸ் ஸ்க்லடன் ஃபார்மே நம்ம பார்க்கலாம். okay, next one பாருங்க, carbon scladden form. how to write the carbon scladden form அப்படிங்கிறது first one. இப்ப நார்மல் பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்க அப்படின்னா CH3 it is a normal point of view. நம்ம அதுக்கு அடுத்து தான் என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா கார்பன் ஸ்க்லடன் ஃபார்ம் யூஸ் பண்றோம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபாஸ்டா நம்ம ரிப்பீட்டா CH3 CH2 அப்படி நம்ம ரைட் பண்றதுக்கு டைமிங் வேஸ்ட் பண்றதுக்கு பதிலா இந்த ஸ்க்லடன் ஃபார்ம் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபாஸ்டா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வொர்க் அவுட் பண்ணலாம். சோ முதல் விஷயம் எப்படி how to write the carbon scladden form. so one end, அப்ப ஒரு எண்ட் எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா one கார்பன் பொசிஷனை மென்ஷன் பண்ணுது. நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னா கார்பன் கன்சிஸ்ட் ஆல்வேஸ் 4 பாண்ட். சரௌண்டட் வந்து எப்படி இருக்கணும் 4 பாண்ட்ஸ் நமக்கு இருக்கணும். சோ இப்போ எக்ஸாம்பிள் வந்து இந்த இடத்துல ஒரு கார்பன் இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பாண்ட் ஒன்லி இந்த லைன் எப்படி மென்ஷன் பண்ணுது அப்படின்னா 1 பாண்ட் இருக்குதா மென்ஷன் பண்ணுது நமக்கு. அப்ப 1 பாண்ட் ஓகே 1 பாண்ட் 1 வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா பேலன்ஸ் ஆயிருக்கு. அப்ப ரிமைனிங் 3 பாண்ட்ஸ் பேலன்ஸ்ட் பை தி ஹைட்ரஜன். சோ அப்ப இது எப்படி நம்ம மென்ஷன் பண்றோம் அப்படின்னா இப்ப நார்மலா இந்த இடத்துல பாயிண்ட் ஆஃப் வியூ கார்பன் பட் another 1 பாண்ட் இந்த இடத்துல பிரசன்ட் ஆயிருக்கா மீனிங் நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம் 1 பாண்ட் பிரசன்ட் ஆயிருக்கு. ரிமைனிங் 3 பாண்ட் பேலன்ஸ்ட் பை தி ஹைட்ரஜன். அப்ப ரிமைனிங் 3 ஹைட்ரஜன் அங்க பிரசன்ட் ஆயிருக்கு நமக்கு CH3 பிரசன்ட் ஆயிருக்கு. சோ சப்போஸ் another end இந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னா ஆல்ரெடி ஒரு ஹைட்ரஜன். அப்ப 1 end மென்ஷன் 1 ஹைட்ரஜன் சரி 1 கார்பன். சோ 1 கார்பன் 1 பாண்ட் பேலன்ஸ்ட். அப்ப ரிமைனிங் 3 bond balanced by 3 hydrogen. அப்ப CH3 it is a Claydon form. so இப்ப இந்த இதுல பாத்தீங்க அப்படின்னா
CH3 சோ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன இருக்கு C இருக்க மீனிங் bond connection இந்த இடத்துல என்ன இருக்குன்னா ஒரு C இருக்க மீனிங் ஒரு end one end each carbon அப்ப 1 carbon 2 3 4 3 carbon நம்ம கன்சிடர் ஆயிடுச்சு so next one remaining how many hydrogen இங்க பாத்தீங்கன்னா 1 bonds இருக்கு அப்ப balanced by 3 hydrogen CH3 2 bond surrounded 2 bond 1 2 bond so remaining 2 hydrogen surrounded only 1 bond so remaining 3 hydrogen present ஆயிருக்கு so இதே தான் நமக்கு ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம யூஸ் பண்ணிட்டே போயிட்டு இருக்கலாம் so next வந்து உங்களுக்கு practice problem நான் கொடுத்திருக்கேன் இது வந்து நார்மல் ஃபார்ம்ல நமக்கு கொடுத்திருக்கிறதுல क्वेश्चनல கேர்ஃபுல்லா பார்த்து வெச்சீங்க இது practice questionல இது வந்து Scladen form இந்த ஃபார்மேட்டை எப்படி வந்து நம்ம நார்மல் ஃபார்மேட்டுக்கு எப்படி சேஞ்ச் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துறேன் ரிமைனிங் 4 क्वेश्चंस வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படினா வொர்க் அவுட் பண்ணி நீங்க பார்க்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் ஒன் கார்பன் கண்டென்ட் ஃபர்ஸ்ட் நம்ம கொடுக்கணும் 1 2 3 4 5 6 so first this carbon 1 2 3 4 and 5 the next one 6 so connection நம்ம கொடுக்கும்போது 1 2 2 இது நம்ம கனெக்ஷன் கொடுத்தோம் so it is a Scladen format it is a normal format next one hydrogen present கொடுக்க போறோம் hydrogen so 1 bond remaining 3 hydrogen balanced 1 1 2 bond அப்ப remaining 2 hydrogen present 1 1 2 bond remaining 2 hydrogen only 1 bond அப்ப 3 hydrogen balanced only 1 bond 3 hydrogen balanced 1 2 3 bond present so only 1 hydrogen balanced so it is a normal form it is a Scladen form இந்த क्वेश्चंस நீங்க என்ன பண்ணலாம் அப்படினா வொர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம் இத பார்த்துச்சு ஓகே அடுத்து நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்க அப்படினா அடுத்த டாபிக்ல வந்து பார்க்கிறது என்ன பார்க்கறோம் அப்படினா அல்கீன் எப்படி எழுதுறது அப்படிங்கறத பார்க்கலாம்